உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. உண்மையிலேயே ரதசப்தமிங்கிற அந்த நாளினுடைய சிறப்பு என்ன? எதற்காக அந்த நாளை நாம கடைபிடிக்கணும், இல்ல கொண்டாடணும், இல்ல வழிபடணும்? மிக எளிமையான வழியில் நல்ல ஆரோக்கியத்தை பெறக்கூடியது, மன ஆரோக்கியம், சரீர ஆரோக்கியம் பெறக்கூடியது ரத சப்தமி. இந்த சண்முகம்ன்ற சரீரம் எவ்வளவு நாள் இருக்கும்? இந்த ஜென்மம் ஃபுல்லா இருக்கும், இருக்கிற வரைக்கும் இருக்கும். அது 50 வயசா 80 வயசா 100 வயசா தெரியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் முடிஞ்சதுன்னா என்ன பண்ண இந்த சரீரத்தை விடதான் வேணும். அப்புறம் வேற என்ன சரீரம் வரும் தெரியாது. நமக்கு எப்பேற்பட்ட ஒரு கோபம் கூட ஸ்நானம் பண்ணிட்டா என்ன ஆகுது உங்களுக்கு? குறையும். அப்படியே கண்டிப்பா சாந்தி ஆயிடும். அப்ப இந்த சோலார் பேனல் போடுங்க, சோலார் எனர்ஜி எல்லாம் சொல்றா. நம்ம ஒவ்வொரு உடம்புமே சோலார் எனர்ஜி தான், நம்மளே சோலார் பேனல் தான். தன்னுடைய தந்தையார் விருப்பப்பட்டார், தனக்கு வரக்கூடிய ராஜ்யம், அதுவும் பலமானவர், சாதாரண ஆளுன்னா இல்ல, எல்லாரையும் ஜெயிக்கக்கூடியவர். அஷ்ட வசுக்கள்ல இவர் ஒரு வசு, அப்பேற்பட்டவர். மித்தாலஜின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் யூஸ் பண்றா. நான் சொல்ல எப்படி மித்தாலஜின்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம முன்னோர்கள் நீங்க பார்க்காதனால இல்லைன்னு சொல்ல முடியுமா? மகாபாரதம் உங்களுக்கு நடக்கல நீங்க நினைக்கிறீங்க, எப்படி நடக்கலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நான் நடந்ததுன்ற உங்களுக்கு வேணா நீங்க நடக்கலன்னு நினைக்கலாம், எனக்கு அது இருக்கு, ஹிஸ்டரி. அதனால பீஷ்மர்ன்றவர் இருந்தார். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியில ஒரு மாதத்துல வரக்கூடிய முக்கியமான நாள்கள் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாள்ல நாம எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்ய முடியும், அதன் மூலம் நாம என்ன நன்மைகளை எல்லாம் பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம சிவாச்சாரியார் ஐயா கிட்ட கேட்டு உங்களுக்கு தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி தை மாதத்துல வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள், அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். ஐயா நமஸ்காரம். நமஸ்காரங்கள். தை மாதம் வந்துட்டாலே அந்த வளர்பிறையில ரதசப்தமி அப்படிங்கிற ஒரு நாள் ஒன்று வரும். அந்த நாளினுடைய முக்கியத்துவம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அந்த வழக்கத்தை விட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி செய்துக்கிட்டு இருந்தவங்க கூட இன்னைக்கு அதை விட்டுடுறாங்க. ஓகே, அது எந்த ஒரு நாள் மாதிரி, அதுவும் ஒரு சாதாரண நாள் தான் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடுறாங்க. உண்மையிலேயே ரதசப்தமிங்கிற அந்த நாளினுடைய சிறப்பு என்ன? எதற்காக அந்த நாளை நாம கடைபிடிக்கணும், இல்ல கொண்டாடணும், இல்ல வழிபடணும்? ரத சப்தமின்னு 2 வார்த்தைகள் இருக்குங்க அதுல. ரதம்னா தேர், சப்தமினா 7வது நாள், சப்தமி திதி. இப்ப நீங்க சொன்னீங்க வளர்பிறையில வரக்கூடிய இந்த தை மாதம் வளர்பிறையில வரக்கூடிய 7வது நாள். சூரியனுடைய தேரானது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி மாறுகிறது. அதாவது உத்தராயணம் பார்த்தோம், பொங்கல் அன்னைக்கு கொண்டாடுறோம். சில இடங்கள்ல அதுக்கு முன்னாடியே கூட அந்த கொண்டாடுற வழக்கம் இருக்கு. ஓகே, இது நமக்கு இந்த சப்தமி திதி அன்னைக்கு நம்ம திரும்புறார் அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். ஓகே, அந்த ரத சப்தமி அன்னைக்கு என்னன்னா சூரியனுடைய திக்கு டைரக்ஷன் மாறுறதுனால சூரியன் தான் பார்த்தோம். இந்த பிரபஞ்சம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் காரணம் சூரியன் தானே. ஆமா ஆமா ஆமா. என்டையர் கிரியேஷன், உலகம் முழுக்க இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு பிரத்யட்சமான கடவுள் யாருன்னா பார்க்கக்கூடிய கடவுள்ன்றது சூரியன் தான். ஆமா, அரூபமா இருக்கார் மற்ற சுவாமி எல்லாம். பார்க்கக்கூடிய கடவுள் ரூபங்கள் இல்லைங்க, நேரா பார்த்து அனுபவிக்கக்கூடியது யாருன்னா சூரியன் தான். அப்ப சூரியனை நோக்கி வழிபடக்கூடிய நாள். எப்படி நம்ம பொங்கல் பார்த்தோமோ, உத்தராயண புண்ணிய காலம்னு அன்னைக்கு நம்ம சூரியனை வழிபடுறோமோ, இன்னைக்கு அவரை ரதத்தை வரைஞ்சி சூரியனுடைய அந்த 7 அந்த குதிரைகள் 7 நாட்கள் எல்லாமே நம்ம நாட்கள் 7 நாட்கள் தானே எல்லாமே அமைப்பு, எல்லாமே கண்ட்ரோல் அவர் தான், அருணன் கண்ட்ரோல் பண்றாரு. அதை வரைந்து அவரை அன்று நம்ம வழிபடக்கூடிய நாள். முக்கியமா இல்ல ஸ்நானம் ரொம்ப முக்கியமா சொல்றோம். இதுல என்னன்னா ரொம்ப விசேஷமானது, இந்த ஸ்நானம் பண்ணாலே ஏற்கனவே பார்த்தோம், அபிஷேகம் பண்ணும்போது கூட சுவாமிக்கு அந்த நடராஜரை பார்க்கும்போது பார்த்தோம், அபிஷேகம் பண்ணா எப்படி உடம்பு முழுக்க குளிர்ச்சி ஆறுது. நமக்கு எப்பேற்பட்ட ஒரு கோபம் கூட ஸ்நானம் பண்ணிட்டா என்ன ஆறுது உங்களுக்கு? கண்டிப்பா சாந்தி ஆயிடும். அப்ப இங்க நம்ம ஸ்நானம் பண்றது என்ன ஆறுது? சூரியன் தான் ஆரோக்கியத்தை தரக்கூடியவர். அப்ப இந்த சமயத்துல நம்ம ஸ்நானம் பண்றச்ச என்ன ஆறுது, நம்முடைய இது உங்களுக்கு வியாதிகள் இருக்கு பாருங்க, வியாதிகள் போக்கப்படுகிறது. உடம்பு பலமா இருக்கிறதுக்கு சூரியன் தாங்க, சூரியனுடைய சக்தி தான்.
அப்ப நம்ம தரக்கூடியது வந்து இந்த ஸ்நானம், அந்த ரத சப்தமி ஸ்நானம்னே சொல்லுவா. இப்படி நம்ம தீபாவளி அன்னைக்கு மலாபகிருஷ்ண ஸ்நானம் சொல்லிட்டு காத்தால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோமோ, இது வந்து காத்தால அந்த சூரியன் அந்த உதிக்கக்கூடிய அந்த சமயத்துல வந்து நமக்கு 7 எருக்க இலைகள் 7 வச்சுக்கணும். கொஞ்சோண்டு அக்ஷதனா அரிசி பிளஸ் மஞ்சள் கலந்து, அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எப்படி கலக்க எப்படி ப்ரிப்பேர் பண்றது. அக்ஷதனா அரிசி கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது, கொஞ்சோண்டு நெய் விட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது, கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டா பலன்னு இருக்கும். நீங்க தண்ணீர்ல கலந்தானா அது கெட்டு போயிடும் சீக்கிரம். கொஞ்சோண்டு வச்சுக்க வேண்டியது, அருகம்பிள் கொஞ்சோண்டு, சாணம் கொஞ்சோண்டு இந்த தலையில வச்சுக்க வேண்டியது. அதுக்குரிய மந்திரங்கள் தெரிஞ்சா சொல்ல வேண்டிய சூரியன் நினைச்சது சூரியனுக்குரிய மந்திரங்கள் தான். சூரியனுக்குரிய மந்திரங்கள், சப்தமி திதிக்குரிய மந்திரங்கள், சூரியனுக்குரிய மந்திரங்கள். அது நம்ம முடிஞ்சா கூட உங்களுக்கு எழுதி கூட கொடுக்கலாங்க. சப்த சப்தி பிரியே தேவி சப்த லோகைக பூஜிதே சப்த ஜன்ம ஆர்ஜிதம் பாபம் ஹர சப்தமி சத்வரம் யத் யத் கர்ம கிருதம் பாபம் மயா சப்தசு ஜன்மசு தன்மே ரோகஞ்ச சோகஞ்ச மாகரி ஹந்து சப்தமி நௌமி சப்தமி தேவி துவாம் சப்தலோகைக மாதரம் சப்தார்க்க பத்ரஸ்நானேன மம பாபம் வெபோஹய. அதாவது 7 குதிரைகள் பூட்டிய திருடன் கூடிய சூரியனின் பிரியமான தேவியே, 7 உலகங்களாலும் தாங்கள் பூஜிக்கப்படுகிறீர்கள். அந்த சப்தமி இந்த திதிக்கு ஒரு சக்தி தேவியாக பூஜிக்கப்படுகிறாள். 7 ஜன்மாக்களில் நாம் செய்த பாப்பங்கள் அனைத்தும் போக்கப்பட வேண்டும். இந்த 7 அர்க்க இலைகளினால் நாம் ஸ்நானம் செய்வதனால் நம்முடைய பாப்பங்கள் போக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த ஸ்நானம் செய்வது சிறப்பானது. முடியாதவர்கள் கூட சூரியனை நினைத்து தாங்கள் ஸ்நானம் பண்ண வேண்டியது. ஸ்நானம் தலைக்கு குளிச்சுட்டோம்னா அதை அப்படியே எடுத்து ஓரமா போட்ட வேண்டியது. அது வந்து உடம்புக்கு அப்படியே பெரிய மாறுதலை உண்டாக்கக்கூடியது, நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது. ஏற்கனவே ஆரோக்கியமா இருக்கிறா ஒன்னும் பலமா இருக்கும். அது இவை எல்லாமே ஐயா நான் பொதுவாகவே சொல்லுவேன், இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமானது வெறும் உடல் நலம். நான் மலை ஏறி அந்த காலத்துல கோவில் வச்சாங்க, வாக்கிங்க்கு பதில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து சும்மா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. அதை தாண்டி ஒரு அதிர்ஷ்ட பலன் வரும்னு நம்ம நம்பணும். கோவில பிரதட்சணம் பண்ண சொன்னாங்க, இப்ப வாக்கிங்க்கு பதில் அப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி நினைக்க கூடாது. ரிஷிகள்னா அதை தாண்டி நினைச்சிருப்பா. அவர்கள் இந்த பிறவி மட்டுமல்ல, நீங்க நடந்தா எக்ஸசைஸ் ஃபேட் குறையும்னா இந்த சரீரம் மட்டும் தானே. இந்த சரீரம் ஷண்முகம்னு இருக்கு. இந்த ஷண்முகம்ன்ற சரீரம் எவ்வளவு நாள் இருக்கும்? இந்த ஜென்மம் ஃபுல்லா இருக்கும், இருக்கிற வரைக்கும் இருக்கும். அது 50 வயசா 80 வயசா 100 வயசா தெரியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் முடிஞ்சதுன்னா என்ன பண்ண, இந்த சரீரத்தை விடதான் வேணும். அப்புறம் வேற என்ன சரீரம் வரும் தெரியாது. நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், நாம் செய்யக்கூடிய கிரியைகளை வெறும்னே அந்த கிரியை நடந்தா ஃபேட் குறையும் அதுக்கோசம் சொல்லியிருக்கான்னு நம்ம நினைக்கிற மாதிரி அதை நினைக்க கூடாது. ஃபேட்டும் குறையலாம். நீங்க மலை ஏறினா உங்களுக்கு ஹெல்த் ஆக்சிஜன் எல்லாமே நீங்க என்ன லௌகிகமா நடக்கலாம். அதை தாண்டி பல பிறவிகளுக்கு உரிய ஒரு பலத்தை தாங்கள் சேர்த்துக் கொள்கிறீர்கள்னு நம்பணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஃபிட்டா தானே இருக்கேன், நான் ஏன் பண்ணணும்? அப்பா இது இன்னைக்கு மட்டும் இல்லப்பா, பூர்வ பிறவிகளில் நம்ம என்ன பண்ணோம்னு நமக்கு தெரியாதுப்பா. இல்ல ஒருத்தர் சொல்றாரு, நான் பூர்வ ஜென்மனா இல்லைங்க, அடுத்த ஜென்மனா இல்லைங்க, அவர் பண்ணாம இருக்கலாம். பண்ணணும்னா கம்பல்சரி, யாரும் கம்பல்ஷன் கிடையாது. யார் நம்புகிறார்களோ, யார் முன்னோர்களை இதெல்லாம் அனுசரிக்கிறார்களோ அவர்கள் செய்து மிக எளிமையான வழியில் நல்ல ஆரோக்கியத்தை பெறக்கூடியது, மன ஆரோக்கியம், சரீர ஆரோக்கியம் பெறக்கூடியது ரத சப்தமி. எல்லாருமே பண்ணக்கூடியது தானங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இதெல்லாம் கிடைக்கல, நீங்க இப்ப இருக்க இல்லைன்னா கிடைக்கல அப்படின்னா மஞ்சள் கிடைக்கும், அக்ஷத்தை கிடைக்கும், அருகம்பில் கிடைக்கும், அந்த நம்ம இதுக்கு சாணம் கிடைக்கும். எது கிடைக்கிறதோ, எது கிடைக்கலையோ கிடைச்சது வச்சு பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அருகம் இது எருக்கலை அப்படின்னு சொல்றதுல ஏதாவது ஸ்பெசிபிக்? எருக்கத்துக்கு தீயது போக்கக்கூடிய சக்திங்க. அந்த இறுக்கம், அது இந்த செடிக்கு ஒரு சக்தி இருக்கு. நிறைய பேர் அதுல இருந்து நூல் மாதிரி எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவங்கன்னா பெரியவங்க இருந்தாங்க, அது மாதிரி ஆட்கள் நூல் மாதிரி எடுத்து அதுல ரக்ஷ கட்டுவாங்க. அது மாதிரி எங்க நம்ம கூடிய அப்பா கூடிய ஒருத்தர் இருந்தா, நான் பாத்துருக்கேன் அவர் பண்ணி. நான் ஆச்சரியப்படுவேன், எப்படிடா அந்த இலையில இருந்து அது எப்படி பண்ணுவாருன்னு தெரியாது. அது அந்த நூல்லாம் அது ஒரு மாதிரி ஃபார்ம் பண்ணுவாருங்க, அதுல இருந்து எடுத்து ஃபார்ம் பண்ணி கட்டி விடுவார். ஒரு ஆபத்துகள்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். இது மாதிரினா இந்த கயிறு மாதிரி வராது, அதனால அதுக்கு ஒரு சக்தி இருக்கு.
ஒவ்வொரு இலைகளுக்கும் ஒரு சக்தி இருக்குங்க. அதான் ஆயுர்வேதத்துல சொல்றாள், ஒவ்வொரு திரவியங்களுக்கும் ஒரு சக்தி இருக்கிற மாதிரி இருக்கையில சூரியன் சக்தி பெற்றது, சூரியனுடைய சக்தி பெற்றது. அது ஒரு சக்தி, அது சூரியனுடைய சக்தி சிவபெருமானுக்கு விசேஷமானது. அந்த இது நம்ம பண்ணும்பொழுது இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல் பெருக்கிறது. சூரியனுடைய பலம் எப்படி, சோலார் எனர்ஜி. நான் சொல்லுவேன், பொதுவா சொல்லுவேன், இப்பெல்லாம் சோலார் பேனல் போடுங்க, சோலார் எனர்ஜி எல்லாம் சொல்றா. நம்ம ஒவ்வொரு உடம்புமே சோலார் எனர்ஜி தான். நம்மளே சோலார் பேனல் தான். நம்மளே எப்படி பண்றோம், மொபைல் தானே. இப்ப நம்ம நடந்துட்டு இருக்கோம், நமக்கு எங்க இருந்து சக்தி கிடைக்குது, சூரியன் தான். இப்ப நம்ம எல்லாமே இந்த மொபைல் சோலார் பேனல் தான் நம்ம அப்படின்னு. அதனால சூரியனை அன்று வழிபட்டு நாம் நன்மை பெறக்கூடிய நாள் தான் இந்த ரத்த சப்தமி. ரத்தம் என்றால் தேர், சப்தமி என்றால் 7ஆம் நாள், சப்தமி அஷ்டமி நவமின்னு அந்த சப்தமி என்று நாம் செய்யக்கூடிய ஒரு கிரி. இந்த குரோதி வருடம் பார்த்தோமானால் 2025 தை மாதம் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 4/2 4th February 2025 இந்த வருடம் குரோதி வருடம். அன்னைக்கு ரத சப்தமி சம்பவிக்கும். ஓகே. ஆக்சுவலா நீங்க சூரிய வழிபாடுன்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப நாளாவே இந்த ஆதித்ய ஹிருதயம் பத்தி பேசலாம், அதுவும் பேசலாம். அகஸ்தியர் உபதேசம் பண்ணது, அதை பத்தி கண்டிப்பா பார்க்கலாம். அடுத்த முடிஞ்சதுன்னா நம்ம அடுத்த செட் பண்ணும்போது பேசலாம். வந்து ஆதித்ய ஹிருதயமா வந்து ஒரு ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வ சத்ரு விநாசனம்னு, அதுவும் ரொம்ப ஜெயாவகம் ஜபேன் நித்யம்னு வெற்றியை தரக்கூடியது. மந்திரங்கள்லாம் ஐயா கடல் மாதிரி கொடுத்துருக்காங்க ஐயா. இப்ப நான் பொதுவா சொல்லுவேன், ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் இருக்காரு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட பணம் இருக்கு, எல்லா பணமும் இருக்கு, US டாலர்ஸ் இருக்கு, லண்டனுடைய அந்த பவுண்ட்ஸ் இருக்கு, இப்ப இந்திய ரூபா இருக்கு, எல்லா நாட்டு வேல்யூ இருக்கு, நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். அவர் எல்லாத்தையும் வச்சுட்டு என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நான் ஒண்ணும் வாங்க முடியலையே, ஒண்ணுமே பண்ண முடியலன்னு நீங்க என்ன நினைப்பீங்க? அவ்வளவுதான், அவருக்கு ஒன்னும் பழக்க தெரியல, பிரயோஜனம் இல்ல, அதை என்ன பண்றதுன்னு தெரியாது உட்கார்ந்துட்டு இருக்கு, தெரியாம அவர் கையில வந்திருக்கு. அது மாதிரி இவ்வளவு மந்திர சாஸ்திரங்கள் இருக்கிறது, இவ்வளவு தேவதைகள் இருக்கிறார்கள், நாம் ஏன் அவற்றை விட்டு விடுகிறோம்னு நான் கவலைப்படுவேன். புரியுறதாங்க? வெறும் லௌகிகமா நான் பணம்னு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்ற. எடுத்துக்காட்டுகள் எல்லாமே சும்மா ஒரு புரிஞ்சுக்கிறது தாங்க, அது ரொம்ப டீப்பா போக வேண்டாம். புரியுது. நீங்க அந்த எடுத்துக்காட்டை வச்சு அதை நம்ம we should not continue, சும்மா ஒரு புரியுதலுக்கு நம்ம அது எல்லாமே அது. அதனால இது நான் சொல்றது எவ்வளவு மந்திரங்கள் இருக்கு, எவ்வளவு சூரியன் எளிமையானது, இது எல்லாரும் பண்ணிக்கலாம். நான் என்ன சொன்னேன், எதுவுமே கிடைக்கலையா, அன்னைக்கு சூரியன் நினைச்சு ஸ்நானம் பண்ண, தலைக்குடிய தலை குடிக்க முடியாத ரொம்ப வயசானவா இருக்காளா, சூரியன் நினைச்சு விபூதி இட்டுக்கோங்களேன். ரொம்ப வயசானவா இருக்கா, 90 வயசு, அவருக்கு உடம்பு முடியல, ஜுரமா இருக்கு, சூரியனுடைய சக்தி வரணும். விபூதின்றது பசு சாணத்துல இருந்து வந்தது தானே, விபூதி இட்டுக்கணும். அது இட்டு முடியுமா இல்லையா? அவரால முடியாட்ட கூட வேற ஒருத்தர் இட்டு விட முடியல, அவ்வளவுதான். முடிந்தவர்கள் இது போன்று செய்ய வேண்டும், முடியாதவர்கள் இது போன்று பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். நல்லது. இப்போ இந்த ரத சப்தமிக்கு அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நாளுக்கு ஏதாவது சிக்னிபிகன்ஸ் இருக்கா? அன்னைக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பாங்க. பீஷ்மர்னால மிகப்பெரிய ஒரு சபதம் செய்தவர் தான் அர்த்தங்க. யோசிச்சு பாருங்க, தன்னுடைய தந்தையாருக்கோசரம் யாருங்க இப்ப இருப்பாங்க இந்த காலத்துல? அப்பா அம்மாக்கு தெரியாம என்னென்னவோ பண்றா. தன்னுடைய தந்தையார் விருப்பப்பட்டார், தனக்கு வரக்கூடிய ராஜ்யம், அதுவும் பலமானவர், சாதாரண ஆளுன்னா இல்ல, எல்லாரையும் ஜெயிக்கக்கூடியவர். அஷ்ட வசுக்கள்ல இவர் ஒரு வசு. அப்பேற்பட்டவர் பார்த்தோமானால் அவர் இது மாதிரி ஒரு ப்ராமிஸ் எடுக்கிறாருன்னா, அவர் நினைச்சுட்டு அவருக்கு குழந்தைகள் இல்லாதனால அன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம தர்ப்பணம் பண்றோம் அவருக்கு. பீஷ்மாஷ்டமி அஷ்டமி தர்ப்பணம் பண்ணலாம். அவர் நினைச்சுட்டு வெறும்னே இந்த ஜலத்தை விட்டா கூட போதுமானது. பீஷ்மாயுதம் அர்க்யம், பீஷ்மாய நமஹா, பீஷ்மாய நமஹா இதம் அர்க்யம்னு அர்க்யம் கொடுக்கறது, சூரியன் கொடுக்கற மாதிரி அர்க்யம் கொடுக்கறது, பீஷ்மர் நினைச்சுன்னு கொடுக்கறது. எல்லாருமே பண்ணலாம். பீஷ்மரை நினைச்சுன்னு பண்ணக்கூடியதுங்க. அவருக்கு என்னன்னா, அவருக்கு குழந்தைகள், நம்ம எல்லாம் அவருடைய குழந்தைகள். நம்மளுடைய பாரத தேசம்ன்றதுங்க, நம்ம இது ஏதோ கதைகள் இல்லைங்க. மித்தாலஜின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் யூஸ் பண்றா. நான் சொல்லுவேன், எப்படி மித்தாலஜின்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம முன்னோர்கள் நீங்க பார்க்காதனால இல்லைன்னு சொல்ல முடியுமா? மகாபாரதம் உங்களுக்கு நடக்கல நீங்க நினைக்கிறீங்க, எப்படி நடக்கலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நான் நடந்ததுன்ற, உங்களுக்கு வேணா நீங்க நடக்கலன்னு நினைக்கலாம், எனக்கு அது இருக்கு, ஹிஸ்டரி. அதனால பீஷ்மர்ன்றவர் இருந்தார், அவருக்காக இது செய்யப்படுகிறதுன்னு நம்ம சாஸ்திரம் சொல்லி இருக்கு. நம்ம முன்னோர்கள் செய்தார்னும் பொழுது பீஷ்மாஷ்டமி ரொம்ப புண்ணியத்தை தரக்கூடியது. அவரை மாதிரி நமக்கு ஒரு தியாகம் செய்யக்கூடிய ஒரு எண்ணம் வருங்க. யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் வாழ்ந்தார், கடைசி வரைக்கும் தன் எதிர்க்க எவ்வளவு கெடுதல் நடந்தா கூட தர்மம் அப்படியே இருந்திருக்கார்.
அதுக்குன்னு தவற அவர் இது பண்ணல, அவர் உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ணார் அந்த உணர்வு, அந்த அந்த எண்ணம் தான். அதாவது நிறைய பேர் தவறா புரிஞ்சுப்பா, பீஷ்மர் வந்து இவாளுக்கு வந்து துரியோதனாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணார், இங்க தவறு நடந்த போது கூட கம்முன்னு இருந்தார்ல. அவர்னா சத்தியவிரதன், உண்மையே காப்பாற்றக்கூடியவர். அவர் மனதில் இது தவறு, இது மாதிரி திரௌபதிக்கு பண்ணதெல்லாம் தவறு, இது மாதிரி அந்த அந்த பங்கு சரியா கொடுக்கலன்னு நினைச்சதுனாலதான் அவர்கள் தோற்றார்கள். புரியுது. யோசிச்சு பாருங்களேன். நீங்க இல்லன்னா அவளுக்கு அவர்கள் மேலதாங்க. இங்க பலமான டீம் இருக்கு. இங்க பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், கிருபாச்சாரியர் இருக்கார். அவர்கள் எல்லாம் மனதில், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனசா வாச்சா அஸ்தாபியாம்னு மனதினாலும் சொல்லினாலும் செயலினாலும் செய்யலாம். புரியுது. மனோவா காய என்று நம்ம ஏற்கனவே 3 விதமான காரணங்கள் ஐயா. உங்க மனசுனாலையும் நினைக்கலாங்க ஐயா, வாக்குனாலையும் சொல்லலாம். ஒரு தவறு நடக்கும் போது நீங்க என்ன சொல்லலாம், தவறு நடக்குதுன்னு திருத்தலாங்க. ஓகே ஓகே. உங்க காயம்னா உடம்புங்க, உங்க காயத்தினாலையும் பண்ணலாங்க. இது ரெண்டுமே பண்ண முடியல. அது மாதிரி இடம் நமக்கு இருக்கும், நம்மளே அது மாதிரி இருப்போம். சில இடங்களை மாட்டின்னு இருப்போம், உங்களை ரொம்ப சிரமம் கொடுப்பா, ஒன்னும் சொல்ல முடியாது. மனசுல ஒரு செகண்ட் நீங்க நினைச்சா அது தாக்கம் ஏற்படும். கண்டிப்பா. என்னுடைய அனுமானம், பீஷ்மர் நினைத்திருக்கிறார் இது தவறானது, இவர்கள் தவறு செய்கிறார்கள் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஏன்னா சொல்ல முடியல, அந்த அந்த ஸ்தானத்துல இருந்திருக்காரு, சொல்ல முடியல. ஆனா அவர் நினைத்ததினால்தான் துரியோதனாதிகள், அவ அதர்மம் பண்ணா தோற்கணும்ன்றது வேற, அப்ப கூட முழுக்க தோத்துருக்கணும்னு அவசியம் இல்லை. இவ தோத்து கூட இவ ஆட்சி எப்படி வேணா மாத்திருக்கலாம். ஆனால் அந்த அந்த வரலாற்றுல இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, மனதினாலும் கூட யாரையும் நாம் துன்புறுத்தக்கூடாது. புரியுது புரியுது. அதே போன்று ஒரு நன்மை ஏற்பட வேண்டும் என்றால் கூட நம்ம பிசிக்கலா செய்ய முடியல, வாக்குனால சொல்ல முடியல, மனசுனால நினைக்கலாமே. சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க நான் எங்க அம்மா அப்பானா பாத்துக்கணும்னு நினைக்கிறேங்க, என்னால முடியலங்க சொல்லுவாங்க. ஆனா அவங்களே சொல்ல மாட்டாங்க, இல்ல இல்லைங்க நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேங்க, சாப்பிட முடியலன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க 3 வேளை சாப்பிடுவாங்க, அம்மா அப்பா ஓல்டேஜ் விட்டுருவாங்க. அது மாதிரி இருப்பவர்களோ, அவங்க துணைவியாரோ, ஏதோ சூழ்நிலைகள், அவங்க வீட்டு சூழ்நிலைனால பண்ண முடியாதவர்கள் கூட மனதினால் கதறி அழுதா, நம்ம ஏற்கனவே இந்த தை அமாவாசை போது பார்த்தோம் பாருங்க, இதெல்லாம் பண்ண முடியாத கூட கதறி அழுதா அந்த முன்னோர்களுக்கு அந்த தண்ணீர் போய் சேரும்னு சொன்ன பாருங்க ஐயா. அது போன்று இவர்கள் பீஷ்மரை நினைத்து அன்னைக்கு நம்ம நல்லது நினைக்கிற பொழுது, அன்னைக்கு அந்த தர்ப்பணம் பண்ணும் பொழுதோ இல்ல பீஷ்மாய நமஹா, பீஷ்மரை நினைச்சுன்னா கூட போதுங்க, பீஷ்மர் அப்படி பீஷ்மாய நமஹா பீஷ்மாய நமஹா நினைக்கலாம். பீஷ்மா அஷ்டமி, அந்த அஷ்டமின்றது நீங்க அஷ்டமி தினமே ரொம்ப பொதுவான தினங்க ஐயா. நீங்க அஷ்டமி எங்க வருதுங்க, மொத்தம் 15 நாட்கள் நடுவுல வரும். கரெக்டா. வளர்பிற அஷ்டமி ஒன்னா இருக்கும், தேய்பிற அஷ்டமி ஒன்னா இருக்குங்க. கரெக்ட். எக்ஸாக்ட் ஹாஃப். அஷ்டமி திதி ரொம்ப சிவபெருமானுக்கு ஏற்கனவே பார்த்தாங்க உயர்ந்த திதி அஷ்டமிங்க. அதனாலதான் அஷ்டமி அன்னைக்கு வேற ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு அஷ்டமி வேற பண்ணாதுன்ட்டு. அஷ்டமி நவமினா சக்தி வாய்ந்த நாள். பீஷ்மர் அந்த நாளை தேர்ந்தெடுத்து, இந்த உத்தராயணத்துக்கு தேர்ந்தெடுத்து அவர் சித்தியா இருக்கக்கூடியவர். அவர் தான் நமக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் கொடுத்தவர். விஷ்ணு சஹஸ்ரநாமம் எவ்வளவு ரகசியம், எவ்வளவு ரகசியம், எவ்வளோ. அதே மாதிரி அந்த ராமன் அந்த ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமேன்னு இந்த ராம சப்தத்துடைய மகத்துவம் சொன்ன ஒரு மகான் அவர். ரகசியங்கள், நிறைய ரகசியங்கள் இருக்குங்க அவருடைய சரித்தம் பார்த்தோமானால் இன்னைக்கு பேசிட்டே இருக்கலாங்க. பீஷ்மர் அப்பேற்பட்ட முன்னோர்கள் இருந்த பூமிங்க அது. இப்ப நம்ம பாக்குற பூமினா இல்லைங்க, நம்ம பாக்குற பிளைட்டு, ஏரோப்ளேன், இது ட்ரெயின்னா இது லௌகீகமா இருக்கக்கூடியதுங்க. நம்ம தர்மம் பார்த்தோமானால் இது மிகப்பெரிய பரம்பரை, தர்ம பரம்பரை. அப்ப நம்ம தர்மத்துல எவ்வளவோ வருஷங்கள், 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்காளே, அவர்களை நினைத்து நாம் இன்று அந்த தண்ணீரை விடும் பொழுது வெறும் தண்ணீரை விடலாம், எள்ளுனா தேவையில்லை. பீஷ்மாய நமஹா இதம் அர்க்யம், பீஷ்மரே நமஹான்னா நமஸ்கரிக்கின்றேன், பீஷ்மரே உங்களுக்காக நான் இந்த அர்க்கத்தை விடுகிறேன். நிறைய இருக்குங்க, இதுக்கெல்லாம் தனித்தனியா மந்திரங்கள் எல்லாமே இருக்குங்க. நான் சொல்றது எளிமையா சொல்றேங்க. ஒருத்தர் பாக்குறாரு, நான் பீஷ்மருக்குன்னு நினைக்கிறேன், நான் பீஷ்மர் நினைச்சு தண்ணீர் எடுங்க, பீஷ்மாய நமஹா இதம் அர்க்யம், பீஷ்மாய நமஹா இதம் அர்க்யம், பீஷ்மாய நமஹா இதம் அர்க்யம், முடிஞ்சு போச்சு. சிம்பிளா வச்சுக்கோங்க. நீங்க அதை அப்படியே பெருசு பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா. முதல்ல ஏபிசிடி கத்துக்கிறோம், அப்பதான் நம்ம மேல பண்றோங்க. எப்பயுமே எடுத்து உடனே காம்ப்ளெக்ஸா பண்ணணும், அப்புறம் நமக்கு பயம் வந்துருங்க, அப்புறம் பண்ண மாட்டோங்க. புரியுது. அல்பாரம்பஹா க்ஷேமகரஹா, ஏற்கனவே சொன்னபடி சின்னதா ஆரம்பிச்சுட்டு அது பெருசு பண்ணணும். முதல்ல அப்படி ஆரம்பிங்கோ. அந்த எனர்ஜி உங்களுக்கு, அந்த சக்தியானது ஒரு மாறுதல் வருங்க, உங்க ஆற்றல் மாறுங்க, உங்க எண்ணம் மாறுங்க. பீஷ்மாஷ்டமி ரொம்ப அந்த ரத்த சப்தமி ஒட்டிய பீஷ்மாஷ்டமி. நம்மளுடைய இந்த தியாகத்தின் ஒரு உருவமாக இருக்கக்கூடியவர் பீஷ்மாச்சாரியர். அவரை நினைத்து நாம் தர்ப்பணம் செய்யக்கூடிய முக்கியமான நாள். ஓகே ஓகே ஓகே. நேர்களே, ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி, இது 2 பத்தின அடிப்படையான கேள்விகளை எல்லாம் நான் ஐயா மூலம் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். ஐயா கிட்ட இருந்து அந்த
ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடியான அந்த ஸ்லோகம் அதையும் நான் வந்து கலெக்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிகிறவர்கள் அந்த ஸ்லோகத்தை கூட சொல்லி நீராடுறது ரொம்பவே சிறப்பானது. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஐயாவிடம் கேட்டு எவ்வளோ சீக்கிரம் அப்டேட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஐயா நமஸ்காரம். நமஸ்காரங்கள். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.